லேசர் மூலிமா வந்துட்டு நம்ம அந்த கிளாட்டை கரைச்சி ஸ்டென்ட் வைக்கிறது இந்த டெக்னாலஜி வந்துட்டு நம்ம வாங்கியிருக்கோம். இதை பற்றி டாக்டர் அரவிந்த் வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுவார். குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிவன். தேங்க்ஸ் ஃபார் தி ப்ரெஸ். தேங்க்யூ. இன்றைக்கி நம்ம வந்து எல்கா லேசர் சிஸ்டம்ன்றது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இந்த லேசர் சிஸ்டம்ன்றது வந்து ஆஞ்சியோபிளாஸ்டியில் ஒரு வகையான ஒரு அத்திரெக்டமி டிவைஸ். அத்திரெக்டமி டிவைஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இருக்கிற பிளாக்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் அத்திரெக்டமி டிவைஸ். இது மூலமாக வந்து நம்ம ஒரு ஹார்டான பிளாக்ஸு, ஸ்டென்ட்டுக்குள்ளே ஆல்ரெடி வந்திருந்த பிளாக்ஸை வந்து ரிமூவ் பண்ணலாம். பைபாஸ் கிராஃப்ட்டுக்குள்ளே வந்திருக்கிற பிளாக்கேஜஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹார்ட் அட்டாக்ஸ் வரும்போது ரத்த கட்டிகள் இருந்துச்சுன்னா அந்த ரத்த கட்டிகளை வேப்பரைஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டெக்னாலஜியாக இருக்கும். இது மூலமாக வந்து பெட்டரான ஸ்டென்ட் எக்ஸ்பான்ஷன் கிடைக்கும். நல்ல ஸ்டென்ட் எக்ஸ்பான்ஷன் கிடச்சுன்னா லாங் டேர்ம் ரிசல்ட்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கும். சார், நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி ஸ்டென்ட் போட்டு ஸ்டென்ட்டுக்குள்ளே பிளாக்கேஜஸ் வர பேஷண்ட்ஸ்க்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி பைபாஸ் கிராஃப்ட் போட்டு அந்த கிராஃப்டில் வந்து பிளாக்கேஜஸ் வர பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்லா ஃபைப்ரஸ் டிஷ்யூஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஒரு பிளாக்ன்றது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கலாம், இல்லைனா கொஞ்சம் நாட்கள் ஆச்சுன்னா அது ஃபைப்ரஸ் ஆயிரும். அந்த மாதிரி ஃபைப்ரஸ் டிஷ்யூஸில் பிரேக் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிளாக்ஸ்லாம் எங்கே உருவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுன்னு ஒரு குட்டி ஃபிசிக்ஸ் இருக்குது. எங்கெங்கெல்லாம் நமக்கு பிரான்ச்சஸாக பிரியுதோ, பைஃபர்கேஷன்ஸாக பிரியுதோ, அந்த ஆரிஜின்ஸில் தான் வந்துட்டு இது ப்ராப்ளமாக வரும். ஸோ அது மாதிரி ஆஸ்டியமில் இருக்கிற அந்த ஆரிஜினில் இருக்கிற டிசீசஸை வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். க்ரானிக் டோட்டல் அக்ளூஷன்ஸ்னு சொல்லுவோம். ரொம்ப நாட்களாக 100% பிளாக்காக இருக்கிற வெசல்ஸ், அந்த வெசல் பிளாக்கேஜஸை ஓப்பன் பண்ணும்போது ஆர் சம்டைம்ஸ் ரொம்ப கால்சிஃபைடான லீஷன்ஸ் இருக்கும். அங்கெல்லாம் வந்து இப்போ நம்ம இந்த வயர்ன்றதை எடுத்துகிட்டு போகிறோம், அதுக்கு மேலே நம்மளால் பலூனோ வேறு எதையுமே பலூன் எடுத்துகிட்டு போனால் தானே நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். பலூனே அந்த இடத்துக்குள்ளே போல் ரொம்ப டைட்டாக இருக்குது, ரொம்ப ஹார்டாக இருக்குன்னா அந்த மாதிரி இடங்களில் வந்து லேசர் மட்டும்தான் வந்து வில் பி ஏபிள் டு ஹெல்ப். நமக்கு ஒரு பாதையை கிரியேட் பண்ணி கொடுக்கும். அந்த பாதையில் போய் நம்ம போய் ஸ்டென்ட் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். சார், கண்டிப்பாக பயம் கிடையாதுங்க சார். இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான சேஃப் ஹேண்ட்ஸில் பண்ணும்போது வந்து டெஃபினட்டாக வந்து எந்த ஒரு பயமும் கிடையாதுங்க சார். அந்த ஃபஸ்ட்டு டைமில் அவங்களுக்கு தேவையான இண்டிகேஷன் இருந்துச்சுன்னா, இது வந்து ஒரு பலூன் அன்கிராசபிளாக இருக்குது, ஆர் ரொம்ப ஃபைப்ரஸான டிஷ்யூவாக இருக்குது, இல்லை ஆஸ்டியமில் இருக்குன்னா டெஃபினட்டாக வந்து யூஸ் பண்ண முடியும். ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டெப்பு தான் வந்து இந்த லேசர் டிவைஸும். ஆஞ்சியோபிளாஸ்டின்றது வந்து அந்த பிளாஸ்ட்ன்றது வந்து பலூனை வச்சு பிளாஸ்ட் பண்ணுறது. இப்போ நமக்கு பலூனே அங்கே எடுத்துகிட்டு போக முடியலன்னும் போது வந்து லேசர் தான் அதுக்கான கருவி. சார், ஒரு ரஃப்லி ஒரு 5 to 8% காஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும் சார். இல்லை, முதல்ல வந்து ப்ரிவென்ஷன் தான். நம்ம அந்த ஹார்ட் அட்டாக் யாருமே இம்மார்டல் கிடையாது. நமக்கு வந்து ஹார்ட் அட்டாக்கான வரதுக்கான ரிஸ்க்குன்னு சில ஃபேக்டர்ஸ்லாம் நம்ம பார்ப்போம். இப்போ அவங்களுக்கு வந்து யங்ஸ்டர்ஸில் வந்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்து அவங்களுக்கு பிபி இருக்கா, சுகர் இருக்கா, கெட்ட கொலஸ்ட்ரால் வந்து ஜாஸ்தியாக இருக்கா, ஃபேமிலியில் வந்து 55 வயசுக்கு முன்னாடி இல்லை 60 வயசுக்கு முன்னாடி ஹார்ட் அட்டாக் வந்து யாராச்சும் வந்து உயிரிழப்பு ஏற்பட்டிருக்காங்களா, யாருக்காச்சும் ஸ்ட்ரோக் வந்திருக்கா, ஆல்ரெடி யாருக்காச்சும் ஸ்டென்ட் பைபாஸ் 60 வயசுக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்கன்னா அது எல்லாமே ஒரு ரிஸ்க் ஃபேக்டர். நம்ம உடல் பருவம் வெயிட் ஜாஸ்தியாக இருக்கிறது கூட வந்து நமக்கான ஒரு ரிஸ்க் ஃபேக்டர். இது மாதிரி எவ்வளோ ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸில் எதெல்லாம் நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி மூலமாக நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அதெல்லாம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியாக கண்ட்ரோல் பண்ணுறது. எங்கேயெல்லாம் நமக்கு மாத்திரை மருந்துகள் தேவையோ அங்கெல்லாம் மாத்திரை மருந்துகள் எடுத்து நம்ம அப்படி பண்ணோம்னா தான் நம்மளால் ஹார்ட் அட்டாக்ஸை டிலே பண்ண முடியுமே தவிர, நம்ம இந்த கெட்ட கொலஸ்ட்ரால் நமக்கு எந்த ஒரு சிம்டமும் கொடுக்கலன்றதுக்காக அந்த ஹை கெட்ட கொலஸ்ட்ரால் அப்படியே விட்டோம்னா அந்த ஹார்ட் அட்டாக்கை வந்து எர்லியர் ஏஜஸில் வரதுக்கான முக்கியமான காரணம். இது வேப்பரைஸ் பண்ணுங்க. இது புரியலைங்க. இல்லை, இப்போது நமக்கு என்ன ரிஸ்க் ஃபேக்டர்னால வந்துச்சோ அந்த ரிஸ்க் ஃபேக்டர், இப்போது நமக்கு ஒரு வெள்ளம் வருது, நமக்கு ரோட்லேருந்து நமக்கு தண்ணி வருது, நம்ம ஒரு பக்கெட் மக்லேருந்து இங்கே நான் வெளியே எடுத்து ஊற்றிட்டுன்றதுனால அது போயிடாது. இல்லை, வெளியிலேருந்து வர சோர்ஸ் கண்ட்ரோலை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். அது மாதிரி முதல்ல அந்த பிளாக் வரதுக்கான காரணம் என்ன இருந்துச்சோ அந்த அடிப்படை காரணத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணோம்னா தான் பிளாக் வராமல் இருக்குமே தவிர, இப்போ நம்ம ஆஞ்சியோபிளாஸ்டி, ஸ்டென்ட்டிங்கு, பைபாஸ் நம்ம இதெல்லாமே பண்ணுறது வந்து வி ஆர் கிளியரிங் அண்ட் பாத். இப்போ ஸ்டென்ட்டு பண்ணுறோன்னா நம்ம அந்த ரோட்டை கிளியர் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டென்ட்டு போடுறோம். இதே பைபாஸ் பண்ணுறோன்னா ஒரு பிரிட்ஜை கட்டிட்டு அந்த பிளாக்கை வந்து தாண்டி நம்ம போய் ஒரு இடத்துல பைபாஸ் பண்ணுறோம். இது எல்லாமே ஒரு அடிஷ்னல் மோட்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் பிளட் கிடைக்கிறதுக்கு தானே தவிர அண்டர்லைங் காஸ் என்னமோ எதனால் இது வந்துச்சு, ஒரு சுகர் கண்ட்ரோல் இல்லாததுனால வந்துச்சா, ஒரு கெட்ட கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி இருக்கிறதுனால வந்துச்சா, இல்லை ஒரு ஹைப்பர் டென்ஷன் பிபி ஜாஸ்தி இருக்கிறதுனால வந்துச்சுன்னா அந்த அடிப்படை காரணத்தை நம்ம வந்து அட்ரஸ் பண்ணோம்னா தான் இட் ஓன்ட் ரெக்கர்.
மிஷின் வந்து நிறைய பேரை காப்பாற்றணுன்ட்டு நான் இங்கே வரும்போது சாமி கும்பிட்டு வந்தேன். ஏன்னா நான் ஒரு சென்டிமெண்டலான டைப்பு. எல்லாத்துலேயுமே கொஞ்சம் சென்டிமெண்ட் பார்ப்பேன், சினிமாவில் மட்டும் இல்லை. சினிமாவில் நிறைய பேர் சென்டிமெண்ட் பார்க்காதவங்களும் இருக்காங்க, பார்க்குறவங்களும் இருக்காங்க. எல்லாருமே தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், என்ன தான் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போனால் கூட அங்கே வந்து எல்லாத்தையும் மீறி சாமி கும்பிட்டுட்டு போவாங்க. வீட்டில் சாமி கும்பிட்றவங்க, இந்த நம்பிக்கை இருக்கவங்க, இது எல்லாமே மீறி இப்போ வந்து நமக்கு வந்து கடவுள் காப்பாற்றுறாருன்னு ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்கும். அந்த நம்பிக்கை, அந்த மிஷினு சயின்டிஃபிக்காக என்ன டெவலப்மெண்ட் ஆனாலும் எல்லாத்தையும் மீறி ஒரு சக்தி, அவர் தான் சீஃப் சயின்டிஸ்ட்டு கடவுள். அது மாதிரி ஒரு சென்டிமெண்ட்டாக ஃபீல் பண்ணி தான் நான் இன்றைக்கி சாமி கும்பிட்டுட்டு தான் வந்து நான் ஆக்சுவலாக வந்து இந்த மிஷின் இன்றைக்கி லான்ச் பண்ண போகிற மிஷின் மூலிமா நிறைய பேரை வந்து உயிர் காப்பாற்றணும் அப்படின்றது தான் என்னோடய எண்ணமாக இருந்தது. அதை தான் வேண்டிகிட்டு வந்தேன். அது மாதிரி ஒரு சின்ன சென்டிமெண்டல் டைப். நான் ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நான் முதல்ல ட்ரெஸ் பண்ணும்போது ஒரு பிளாக் பேண்ட்டும் ஒரு கிரே ஷர்ட்டும் போட்டேன். அதை பார்க்கும்போது சரி ஒரு நல்ல விஷயத்துக்கு போகிறோம், இப்போ பிளாக் பேண்ட் வேணாம் ஜீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் கட்டிட்டு வேறு பேண்ட் ப்ளூ போட்டு மேலே பாருங்கள் பச்சை ஷர்ட்டை போட்டு வந்துருக்கேன். சரி, நான் பச்சை வந்து க்ரீன் சிக்னல் ஃபார் எவ்ரி திங், கோ ஹெட் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் அந்த சென்டிமெண்டில் அது கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். பட்டு நம்ம யாரையும் லூஸ் பண்ணிடக்கூடாது ஜனங்களை, அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த லான்ச்சுக்கு வந்து எனக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு டிபார்ட்மெண்ட் தான். பட் எப்படி சம்மந்தம்னா, நான் ஒரு பேஷண்ட்டாக என் மாப்பிள்ளைகிட்டே பேஷண்ட்டாக அது எனக்கு ஒரு தடவை அவர் ஆன்ஜியோ பார்க்க வேண்டிய இது சூழ்நிலை வந்தது. ஆக்சுவலாக வந்து எனக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் எல்லாம் எதுவும் கிடையாது, வயிறில் ப்ராப்ளம் இருந்தது. அது வந்து இசிஜியில் ஆக்சுவலாக எங்கள் ஃபேமிலி டாக்டர் நரசிங்கன்ற அவர் என்னுடைய மாமா, அதாவது என் அக்காவுடைய ஹஸ்பண்ட் as well as எங்கள் அம்மாவுடைய தம்பி. அவர் தான் வந்து எங்கள் ஃபேமிலிக்கே ஃபஸ்ட்டு டாக்டர். அவர் இப்போ இந்த நவம்பரில் வந்து அவருக்கு ஒரு பெரிய ஃபங்க்ஷன் பண்ண போகிறாங்க, 53 years ஆஃப் சர்வீஸ் அப்படின்னா பார்த்துங்க. அவர் வந்து நிறைய இப்போ லெக்சர் தான் பண்ணுறாரு, மோர் தென் ட்ரீட்டிங் பேஷண்ட்ஸ். அவர் லெக்சர் தான் பண்ணுவார். ஸோ அந்தளவுக்கு அவர் ரொம்ப இதில் இந்த டயபெட்டிக்கில் அதெல்லாம் ரொம்ப கான்சன்ட்ரேட். அவர் ஜென்ரல் மெடிசன் படித்தவர் தான், செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜில் வந்து கோல்டு மெடலிஸ்ட். அவரை பார்த்து தான் எங்கள் ஃபேமிலியில் இப்போது நிறைய டாக்டர்ஸ், ஒரு 7-8 டாக்டர்ஸ் இருக்காங்க எங்கள் ஃபேமிலியில். என் பொண்ணும் வந்து ரேடியாலஜி முடிக்க போகிறேன் இந்த ஆகஸ்டில் இருந்து. ஸோ என் அக்கா பொண்ணு, என் தங்கச்சி பொண்ணு, என் அண்ணன் பொண்ணு, என் அண்ணன் மாப்பிள்ளை, இவர், இது மாதிரி நிறைய டாக்டர்ஸ், இவங்க எல்லாமே வந்து கடவுள் போல இருந்து காப்பாற்றுறது தான். ஸோ பிரசாந்த் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது அந்த புழைச்சி வந்துட்டு வெளியில் போகும்போது அந்த ஹாஸ்பிட்டலே அவங்களுக்கு வந்து ஒரு கோயில் மாதிரி தெரியும். அந்த டாக்டர்ஸ் எல்லாம் தெய்வங்கள் மாதிரி தெரிவாங்க. அப்படி தான் எங்கள் மாமாவை வந்து நான் வந்து அவரோட ஜாலியாக இருப்போம், எல்லாம் இருப்போம். இருந்தாலும் மனசுக்குள்ளே வந்து எங்கள் அப்பாவை காப்பாற்றினேன், எங்கள் அம்மாவை காப்பாற்றினார், இந்த மாதிரி என் ஃபேமிலியில் நிறைய பேர் காப்பாற்றினேன். ஒரு தெய்வத்துக்கு ஈக்குவலான ஒரு அந்தஸ்து அவங்களுக்கு கொடுப்போம் டாக்டர்ஸுக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு தொழிலில் இருக்கிற இந்த டாக்டர்ஸ் குரூப் வந்து அஃப்கோர்ஸ் என்ன கூப்பிட்டதுக்கு காரணம் வந்து ஒரு கமர்ஷியல் ஒரு டைரக்டராக இருக்கிறதுனால, சினிமாவில் இருக்கிறதுனால என்னை கூப்பிட்டாங்க. பட் இந்த மிஷன் பற்றி உங்கள் ப்ரெஸ் மூலிமா நீங்கள் வந்து ஜனங்களுக்கு சொல்ல வேண்டியது, இது மூலிமா வந்து நிறைய பேரை வந்து இன்னும் அதிகமான பேர்களையும் ஏற்கனவே ஸ்டண்ட் வச்சவங்க, பலூன் வச்சவங்க, பைபாஸ் பண்ணவங்கள கூட பிரச்சனை வரும்போது இது மூலிமா வந்து இன்னும் கிளியராக, இன்னும் ஈஸியாக, இன்னும் ஃபாஸ்ட்டாக அவங்களெல்லாம் காப்பாற்ற முடியுன்றதுக்கு இவங்க பேசுனதுலேருந்து நான் இப்போ எனக்கு புரிஞ்சுது. இது ஒரு அதுதான் உண்மையும். ஸோ இதை வந்து கொண்டு போய் மக்களுக்கு ரீச் பண்ணுங்கள், நிறைய பேர் உயிர்களை காப்பாற்றுங்க. எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இந்த ஃபங்க்ஷன், இந்த லான்ச் ஆகிற இந்த மிஷன் மூலிமா நிறைய உயிர்களை காப்பாற்றிக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.